என்னன்னே தெரியல. இப்பலாம் என்ன சுத்தி ஒரே பேட் வைப்ரேஷனா இருக்கு. நானும் அதுல இருந்து எப்படியாச்சும் வெளியில வரணும்னு சொல்லிட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சேன், சமைக்க ஆரம்பிச்சேன். ஏன் அதிகமா ஷாப்பிங் கூட பண்ண ஆரம்பிச்சேன். இருந்தாலும் என்னால வரவே முடியல. முக்கியமா அதிகமா கோவம் வந்தாலும் சரி, அதிகமா சந்தோஷமா இருந்தாலும் சரி, முதல்ல வர்றது இந்த கண்ணீர் தான். யாராச்சும் என்னைய ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு கோவம் வந்துரும். உடனே அழுகையும் சேர்ந்து வந்துரும். முன்னாடிலாம் நான் அழுதா என்னைய சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு சில பேர்லாம் இருப்பாங்க. இப்பலாம் அழுதா இவ எப்பவுமே அழுதுட்டு தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. நம்ம ஒருத்தவங்களுக்காக அழுகுறதுக்கு முன்னாடி அவங்க இந்த அழுகைக்கு ஒர்த்தா அப்படின்னு பார்க்கணும். நம்ம கண்ணீருக்கு வேல்யூ இல்லாத இடத்துல நம்ம அழுகவே கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இதை முடிவு பண்ண ஒரு 1 ஹவர்லயே ஏதோ ஒரு சம்பவம் பண்ணி அழுகுறது ஒண்ணும் தப்பு இல்ல. இருந்தாலும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிக்காக சரி புளியோதரை செஞ்சு சாப்பிடுவோம் கோயில் இருக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி இந்த புளியோதரை மிக்ஸ் எப்படி தெரியுமா நம்மளுக்கு யூஸ் ஆகுது. நம்ம உடம்பு மனசு எல்லாமே நல்லா இருக்கும். இருந்தாலும் நம்மளுக்கு சோம்பேறித்தனமா இருக்கும். அப்ப டைம்லாம் கண்டிப்பா இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். செஞ்சு ஃப்ரிட்ஜ்ல மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம். சாப்பாடு வச்சு அப்படி கிண்டி எடுத்து சாப்பிட வேண்டியதான். செஞ்சு